அனைவருக்கும் வணக்கம். ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, கோச்சார சனி பகவான் மீன ராசியில் பயணிக்கின்றார். 2.5 வருடங்கள் மீன ராசியில் பயணிப்பார். கடந்த பதிவு கோச்சார சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பயணித்தால் என்ன பலன் என்பதை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இந்த பதிவானது, அதாவது உத்திரட்டாதியில் பிறப்பு சந்திரன் உத்திரட்டாதியில் இருந்தால், ஜென்ம நட்சத்திரம் உத்திரட்டாதி இருந்தால், அதில் கோச்சார சனி பகவான் பயணிக்கும் போது, கோச்சாரத்தில் மீனத்தில் உத்திரட்டாதியில் பயணிக்கும் போது என்ன பலன் என்பதை இப்போது பார்ப்போம். அதாவது பொதுவா கிரகங்கள் பயணிப்பது என்பது வெளித்தோற்றம். குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பயணிப்பது என்பது ஆள் மனசு உள்ளே, அதாவது இன்டெப்த்னு சொல்லக்கூடிய தலைப்பு. வெளித்தோற்றம், உள்தோற்றம். நட்சத்திரங்கள் எப்போதும் உள்தோற்றம், உள் மனசை குறிக்கக்கூடிய அந்த காரகத்துவம். கிரக காரத்துவம் வெளித்தோற்றம். ஒரு மனிதன் வெளி தோற்றத்தில் எப்படி இருக்கின்றார் என்பதை குறிக்கக்கூடியது கிரக காரகத்துவம். அந்த மனிதன் உள்ளுக்குள், அதாவது மனசுக்குள்ள என்ன இருப்பார் என்பதை, குணம் எப்படி இருக்கும், அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்பது நட்சத்திரத்தை கொண்டு நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படி பார்க்கும்போது கோச்சார சனி பகவான் உத்திரட்டாதியில் பயணிக்கும் போது என்ன பலன் என்பதை பார்ப்போம். அதாவது உத்திரட்டாதி என்பது 4 பாதங்கள் அடங்கியது. உத்திரட்டாதி நடு நட்சத்திரம். மீன ராசியில் இருக்கின்ற ராசியில் நடு நட்சத்திரம், சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம், அதிக சக்தி வாய்ந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி. உத்திரட்டாதி என்பது சனி பகவானுடைய சொந்த நட்சத்திரம், சுய நட்சத்திரம். சனி பகவானுடைய குரு வீட்டில், சனி பகவானுடைய சொந்த நட்சத்திரத்தில் கோச்சார சனி பகவான் பயணிக்கின்றார். அப்பொழுது என்ன பலன் என்பதை இப்போது பார்ப்போம். அதாவது உத்திரட்டாதி என்பது காமதேனு. காமதேனு என்பது பசு. பசுவில் 33 கோடி தேவர்கள் இருப்பதாக ஐதீகம். காமதேனு பசுவில் 33 கோடி தேவர்கள் இருப்பதாக ஐதீகம். அதன் அடிப்படையில் இந்த உத்திரட்டாதியில் கோச்சார சனி பகவான் செல்லும் போது எவ்வளவு கஷ்டங்கள் அல்லது எவ்வளவு பிரச்சனைகள் சந்தித்தாலும் 1.25 வருஷம் இவங்க எவ்வளவு கஷ்டங்கள் பட்டாலும் இறுதியில் சிறப்பா இருப்பாங்க, உயர்வாக இருப்பார்கள். இவர்கள் திருமணம் செய்யும் போது, ஒரு திருமணம் ஆகாத ஒரு பையனோ அல்லது ஒரு பொண்ணோ இருந்தாங்கன்னா திருமணத்தில் ஒரு பிரச்சனை வரும். திருமணத்தில் பிரச்சனை. இந்த சமயத்தில் திருமணம் செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும், பெண்ணுக்கு மாப்பிள்ளையை நன்றாக விசாரித்து பெண் தர வேண்டும். அதே போல மணமகன் மணமகளை நன்கு விசாரித்து, குடும்பத்தை விசாரித்து, அப்பொழுது நன்கு தெரிந்த பிறகு பெண் எடுக்க வேண்டும். இல்லை என்றால் திருமணத்தில் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆள் மாறாட்டங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பாக உண்டு. ஏனென்றால் ஆணுக்கு ஒரு ஆண் மகனை பார்த்து விட்டு திருமணம் செய்யும் போது வேறொரு ஆண் மகன் கூட மணவரையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது ஒரு பெண் பார்க்கும்போது ஒரு பெண்ணை பார்த்து விட்டு திருமணம் மனக்கோலத்தில் அங்கே வேறொரு பெண்ணை கூட அமர்த்தி கூட திருமணம் ஆள் மாறாட்டம் செய்து திருமணம் நடத்தக்கூடிய வாய்ப்பு இந்த உத்திரட்டாதியில் கோச்சார சனி பகவான் செல்லும் போது அந்த அமைப்பு ஏற்படும். சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஆணோ பெண்ணோ குணம் தெரியாமல் ஏமாறுவார்கள். நன்கு தீர விசாரித்து திருமணம் செய்ய வேண்டும். இந்த சமயத்தில் கணவன் மனைவிக்குள் ஜோடி பொருத்தம் சரியாக அமையாது. ஜோடி பொருத்தம் எதிர்பார்த்த அந்த ஜோடி பொருத்தங்கள் அமையாது. கணவன் மனைவிக்குள்ள 7 வருஷமோ அல்லது 9 வருடமோ அல்லது 13 வருடங்களோ அல்லது 12 வருடங்கள் வித்தியாசமாக இருக்கும்.
கணவன் மனைவிக்குள்ள 7 வருஷம் அல்லது வந்து 10 வருஷம் 12 வருஷம் இப்படி வந்து மினிமம் ஒரு 6 வருஷமாவது உங்களுக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும். அதனால சற்று கவனமாக இருக்க வேண்டும். இவர்கள் வாடகை வீட்டிற்கு சென்றால் அல்லது வாடகை வீட்டில் குடியிருப்பவர்களுக்கு சொந்த வீடு அமையும். வாடகை வீட்டில் குடியிருப்பவர்களுக்கு சொந்த வீடு அமையும். இந்த சமயத்தில் வந்து சொந்த வீடு அமையும். இவர்கள் இந்த சமயத்தில் அதாவது உத்திரட்டாதியில் கோச்சார சனி பகவான் செல்லும் போது கடன் வந்து வாங்கக்கூடாது. கடன் வாங்கினால் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்ற வாக்குக்கு இவர்கள் ஆளாக வேண்டிய நிலை ஏற்படும். அதனால் கடன் வந்து இந்த 14 மாதங்கள் ஏறத்தாழ 1.25 வருடங்கள் வந்து இவர்கள் வந்து கடன் வந்து வாங்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இவர்களும் பேராசை படக்கூடாது. பேராசை பெருநஷ்டம். இவர்கள் பேராசை படக்கூடாது. இன்று என்ன நமக்கு கிடைத்ததோ அது நாளை கிடைத்தால் போதும் என்ற அந்த பக்குவத்தில் இவர்கள் இருக்க வேண்டும். நாளை கிடைப்பதை அதற்கு மறுநாள் கிடைத்தால் போதும் என்ற அந்த மனசோடு இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு வந்து கோச்சார சனி பகவான் நன்மையே செய்வார். அடுத்ததாக நல்ல ஒரு மாணவராக இருந்தாலும் சரி, அரசு வேலையில் இருந்தாலும் சரி, இல்லை தனியார் வேலையில் இருந்தாலும் சரி, இவர்களுக்கு இந்த சமயத்தில் வந்து பரிசு விழக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு. உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு வந்து பரிசு விழக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு. இவர்களுக்கும் பண நோக்கம் வந்து அதிகமா இருக்கும். இந்த சமயத்துலதான் பேராசைப்படுவாங்க. பணம் அப்படி சம்பாதிக்கலாம், இப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஆசை எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும். இவர்கள் வந்து நிலம் சார்ந்து, ரியல் எஸ்டேட் சார்ந்து இந்த பிசினஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருப்பாங்க. அது கமிஷன் பேசிக்ல பண்ணாங்கன்னா இன்னும் சிறப்பா இருப்பாங்க. அதே போல மார்க்கெட்டிங் எஃபிஷியன்சி வந்து இவர்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். எந்த பொருளையும் விற்கக்கூடிய தன்மை வந்து இவர்களுக்கு இருக்கும். இவர்கள் இந்த சமயத்தில் அதாவது கோச்சார சனி பகவான் உத்திரட்டாதி செல்லும் போது கோயில் திருப்பணிகள் செய்வது அல்லது வந்து கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வது அல்லது ஏதாவது கோவிலுக்கு வந்து நன்கொடைகள் தருவது, திருப்பணிகள் செய்வது, இதெல்லாம் இவர்களுக்கு வந்து நிச்சயமாக கை கொடுக்கும். அதிகமாக அவர்கள் நாட்டம் வந்து அதன் மீது இருக்கும். பொது காரியங்கள், தர்ம காரியங்கள் செய்வது, இதையெல்லாம் இவர்கள் விரும்புவார்கள். அடுத்தது இவர்கள் வந்து நூல் மில், ஸ்பின்னிங் மில்லு, அதே போல மெஷினரிஸ், கம்ப்ரஷர், டயர் கடை, இரும்பு கடை, ஜவுளி, ரயில்வே துறையில் அல்லது ரேடியோ சம்பந்தப்பட்டு, போலீஸ், ராணுவம், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், டிப்ளமோ படிக்கிறவர்கள் அல்லது வந்து வக்கீல், நீதிபதி, ஆசிரியர், வாகன தொழில் செய்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல அதே ஒரு பேரிங் கடை வைப்பவர்கள், ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வைப்பவர்களுக்கு நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய அந்த காலங்களாக அமையும். வாடகை வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு வந்து நிச்சயமாக உண்டு. இவர்கள் எதையும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, அல்லது நடவடிக்கைகள் இருந்தாலும் சரி, சற்று எதையும் வந்து நன்றாக கையாள வேண்டும். இல்லை என்றால் கோர்ட்டு, கேஸு, போலீஸ் ஸ்டேஷன், வழக்கு சந்திக்க வேண்டிய அந்த நிலை ஏற்படும். இவர்கள் வந்து கூட்டாளிகளிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். கூட்டாளிகள், நண்பர்கள், சக ஊழியர்கள் இவரிடத்தில் வந்து சற்று கவனமாக இருக்கப்பட வேண்டும். நம்பிக்கை துரோகம் ஏற்படக்கூடிய அந்த வாய்ப்பு கூட உண்டு. இவர்கள் இவர்கள் மனதில் இருக்கின்ற ரகசியத்தை வெளியில் சொல்லக்கூடாது. அதன் மூலம் இவர்களுக்கு வந்து நல்ல அதாவது வந்து ஒரு கெட்ட பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு. ரகசியம் காக்கப்பட வேண்டும். இவர்களுக்கு வந்து இருதயம் சார்ந்து இருதயத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு என்றால், இருதயத்தில் ஏதாவது மார்பு வலி என்றால் உடனே பார்த்து கொள்ளப்பட வேண்டும். இவர்கள் மது அருந்தக்கூடாது. மதுவோ மற்ற புகையிலையோ அதை சார்ந்து இவர்கள் வந்து அருந்தக்கூடாது. இவர்கள் திருவண்ணாமலை அல்லது முருகர் வழிபாடு செய்தல் நிச்சயமாக நன்றாக இருப்பார்கள். அந்த தெய்வத்தினுடைய வழிபாடுகள் செய்தால் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. அதே போல இவர்களுக்கு வந்து ஏதாவது உடல் ரீதியான பாதிப்பு இருந்தால், காது சம்பந்தப்பட்டது, கண் சார்ந்து அல்லது கண்ணில் வந்து பார்வை திறன், இதெல்லாம் வந்து இவர்களுக்கு பாதிப்பை தரும். ஏதாவது உடல் ரீதியான மரபு வழியாக வந்த நோய்கள், கர்ம நோய்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தோல் வியாதி, நரம்பு சார்ந்து
புற்றுநோய் சார்ந்து இவர்கள் வந்து ஏதாவது ஒரு அறிகுறிகள் தென்பட்டால் நிச்சயமாக உடனே பார்த்து கொள்ளப்பட வேண்டும். இவர்களுக்கு வந்து பால், தயிர், மோர் இது சம்பந்தப்பட்ட வெண்ணெய் அல்லது நெய் சார்ந்து இந்த வியாபாரம் செய்தால் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். அதே போல பிராணிகள் வளர்ப்பது, அதாவது வந்து என்னன்னா ஆடு, மாடு, கோழிகள், மீன் பண்ணை அல்லது மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை இதெல்லாம் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கால்நடைகள் தீவனம் இது போன்ற வியாபாரம் செய்தாலும் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. அதே போல இவர்களுக்கு வந்து மனநோய் தீர்க்கக்கூடிய அந்த காலங்கள், ஏதாவது மனசுல வந்து ஏதாவது மனநோய் சார்ந்து மனசுல வந்து பாதிப்பு ஏற்படக்கூடிய நபர்கள் இருந்தால் நிச்சயமாக இந்த சமயத்தில் வந்து மனநோய் தீர்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து அமையும். இவர்கள் வேப்ப மரம், புளிய மரம், எலுமிச்சை மரம் வீட்டில் இருந்தால் ரொம்ப சிறப்பு. அதே சமயத்துல இவர்களும் வந்து கோவில் கும்பாபிஷேகங்கள், திருப்பணி செய்தல், கோயில் பூசாரிகள், வாக்கு சொல்பவர்கள், ஜோதிடம் இதெல்லாம் இவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருப்பணிகள் அடிக்கடி கும்பாபிஷேகங்கள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ரொம்ப லாஜிக்கா பேசுவாங்க, நல்ல நாலேஜ் பர்சனா இருப்பாங்க. அதே சமயத்தில் இவர்கள் வந்து சமையல் கட்டு, சமையல் செய்யக்கூடிய கிச்சன்ல வந்து ரொம்ப ஏதாவது சில பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு. சற்று பெண்கள் வந்து கவனமாக இருக்கப்பட வேண்டும். சமையல் கட்டுல வந்து பெண்கள் வந்து சமையல் செய்யும் போது சற்று கவனம். இவர்கள் வந்து எலுமிச்சை சாதம், புளி சாதம், கருவேப்பிலை சாதம் தானமாக வழங்கினால் ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு வந்து இவர்களுக்கு உண்டு. பாத யாத்திரை, நடைப்பயணம் இதெல்லாம் செல்லக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு. வாக்கிங் போனாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. திருமணம் ஆகாத ஆண், பெண் இவர்களுக்கு வந்து மாமனார் இல்லாத வீட்டில் திருமணம் செய்தால் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. மாமனார் இல்லாத வீட்டில் திருமணம் செய்தால் ரொம்ப சிறப்பாக வாழ்க்கை வந்து அமையும். இவர்கள் வந்து மஞ்சள் நிறம், சிகப்பு நிறம், அதே போல வெண்மை, கருப்பு நிறம் இந்த 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 நிறங்கள் வந்து இவர்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். அதாவது வந்து மஞ்சள், சிகப்பு, வெள்ளை, கருப்பு இந்த வண்ணங்கள் வந்து இவர்களுக்கு வந்து வண்டி வாகனங்களாக இருக்கலாம், அல்லது வீட்டிற்கு உடைகளாக இருக்கலாம், அல்லது வந்து ஏதாவது வீட்டிற்கு கூட அந்த வண்ணங்கள் தீட்டக்கூடிய அந்த இது வெள்ளை, மஞ்சள், சிகப்பு, கருப்பு இது சார்ந்து இவர்களுக்கு வந்து அந்த வண்ணங்களை பயன்படுத்தினால் ரொம்ப அதிர்ஷ்டகரமாக இருக்கும். வந்து நெல், கரும்பு, பூக்கள் சாகுபடி, அதே போல மரங்கள், பழங்கள், எள், மஞ்சள் இந்த விவசாயம் செய்தால் ரொம்ப நன்மையாக இருக்கும். அதே போல உத்திரட்டாதி என்பது வேப்பமரம். அப்போ வேப்பிலையை பயன்படுத்தக்கூடிய அம்மன் கோவில்கள் எதுவாக இருந்தாலும் வழிபாடு செய்தால் இவர்களுக்கு கை கொடுக்கும். எண்ணிய எண்ணங்கள், ஆசைகள், விருப்பங்கள் இவர்கள் வந்து நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அது உண்டு. எப்பொழுதும் வந்து வேப்பிலை பயன்படுத்தக்கூடிய அந்த அம்மன் ஆலயங்கள். அதே போல இவர்களுக்கு வந்து 7.5 சனி நடக்கும்போது, இப்ப ஜென்ம சனி இப்ப நடக்குதுங்க. நடக்கும்போது 7.5 சனி நடக்கும்போது இவர்கள் திருக்கொல்லிக்காடு 7.5 நடக்கும்போது திருக்கொல்லிக்காடு சென்று அக்னிபுரீஸ்வரர் ஆலயத்தில் சென்று ஒரு லக்கணப்படி இவர்கள் வந்து கோச்சார சனி பகவான் எந்த ராசியில் பயணிக்கின்றாரோ, இப்ப மிதுன லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் மிதுனத்திற்கு 10ஆம் இடத்தில் கோச்சார சனி பகவான் வந்து இப்பொழுது பயணிப்பார். அப்போ ஒரு ராசிக்கு 1 கிலோ வீதம். அப்ப லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இருந்து கோச்சார சனி பகவான் வந்து செல்லும் போது 10 கிலோ பசு சாண ஒரிஜினல் தூய்மையான சுத்தமான ஒரிஜினல், அதாவது வந்து உண்மையான அந்த விபூதி வாங்கி கொண்டு அக்னிபுரீஸ்வரருக்கு திருநீர் அபிஷேகம் செய்து அந்த திருநீரை இந்த 7.5 நடக்கும் காலங்களில் அந்த திருநீரை வந்து பூசிக்கொண்டால் உடல் ரீதியாகவோ மன ரீதியான பிரச்சனை வந்து இவருக்கு தீரும். அது மட்டும் இல்லாமல் திருநள்ளாறு சென்று வழிபட்டாலும் கூட நல்ல ஒரு மாற்றத்தை வந்து அவர்களுக்கு கொடுக்கும். உங்கள் ஊரில் அருகிலுள்ள சனீஸ்வர பகவான் ஆலயங்களில் வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு அந்த தாக்கத்தை வந்து அவர் தரமாட்டார். இது போல இந்த கோச்சார சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது நான் கூறிய பலன்கள் நிச்சயமாக நடக்கும். சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதனால இவர்கள் இந்த பலன்கள் வந்து நடக்கும் என்பதை
தெள்ள தெளிவான உண்மை. இப்ப நம்ம வீடியோ வந்து நிறைய நம்ம போட்டுட்டு வர்றோம். உங்களுக்குள்ள நல்ல ஒரு யாரும் சொல்லாத, யாரும் அறிவிக்காத நல்ல ஒரு ஜோதிட கருத்துக்கள் வந்து உங்களுக்கெல்லாம் வீடு தேடி, இல்லம் தேடி உங்களுக்கு வருகின்றது. நீங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா தான் நிறைய வந்து உங்களுக்கு வந்து இலவசமாக உங்களுக்கு உங்கள் இந்த செல்போனில் மூலியமாக நீங்கள் பார்த்து கொண்டு அதன்படி நீங்கள் முறையாக நடந்தால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பம், உங்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் நல்ல நீடூழி ஆயுள், ஆரோக்கியம், பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குவாங்க என்று கூறிக்கொண்டு இந்த கோச்சார சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது மேற்கண்ட பலன்கள் வந்து நடக்கும் என்பதை அறுதியிட்டு நான் உறுதியாக கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.